ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஹால் டிக்கெட் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க குரூப் டூக்கு. அதுக்கு அந்த ஹால் டிக்கெட் பார்த்தா நம்ம எப்படி பார்த்தா டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தா கூகுளில் க்ரோம் பார்த்தா ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய் பார்த்தோன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா க்ரோமில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த லிங்க்கை பார்த்தோன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணும். இதில் நீங்கள் ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அப்போது எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிரந்தர பதிவுகள் விவரம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ புதுசாக நீங்கள் பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் நிரந்தர பதிவு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நிரந்தர பதிவு விவரம் போயிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா புதிய விளைவு செய்ய விளைவு. இது புதுசாக நம்ம ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே போகணும். ஆனால் நம்ம இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணியிருக்கனால ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி தான் கேட்கும். பயனாளர் குறியீடு கேட்பீங்களா? இந்த பயனாளர் குறியீடு அப்படிங்கிறத உங்கள் ஐடி பார்த்தா போடுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா போடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா போடுறேன். அதே மாதிரி என்னோடய பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். பாஸ்வேர்ட் போட்டுட்டு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. இதில் 11+1 8 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு நம்பர் இருக்கும் கொடுத்துருப்பாங்க. என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நிறையா பார்த்தோன்னா ஆப்ஷன் பார்த்தா காட்டும். உங்கள் ஐடி தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் ஐடின்னு இருக்குல்ல, நீங்கள் உங்களோட ஐடியை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் உங்கள் ஐடி இருக்கும், ஓகேங்களா? இங்கே உங்களோட நேம் இருக்கும். உங்கள் ஐடி தானே செக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, எடிட் ப்ரொஃபைல் இருக்குது, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்ட்ஸ் வியூ பண்ணுறது, டவுன்லோட் ஹால் டிக்கெட், அப்ளை ஆன்சர் சீட்டு, இன்டிமேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக ரெஜிஸ்டர் ரெசிக்னேஷன் விட்டுருங்க. இதில் நமக்கு என்ன வேணும்? ப்ரொஃபைல் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது வேணாம், ஓகேங்களா? இப்போ நமக்கு ஹால் டிக்கெட் தான் வேணும், கரெக்டுங்களா? இப்போ நம்ம நேராக பார்த்தோன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ண நோட்டிஃபிகேஷன் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. நமக்கு குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2025. அப்போ கரெக்டு. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் டேட்டு எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனிச்சு அப்படிங்கிற டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்டோட நேம், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாம் பார்க்கலாம் கூட போகல. இந்த போஸ்ட்டோட நேம் பார்த்துங்க, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2 இயர் சர்வீசஸ். அப்போது இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணப்போம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, பேமெண்ட், இதெல்லாமே உங்களுக்கு இருந்தால் ஓகே ஆகிருக்கும். ஓகே ஆனால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வந்திருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. 28/9 கரெக்டுங்களா? 28/9 ஃபோன் தான் நமக்கு எக்ஸாமு. இதையும் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிருந்துச்சு, அந்த டைமில் வந்துச்சுன்னா 2-3 எக்ஸாம் இருந்துச்சுன்னா அந்த 2-3 ஹால் டிக்கெட் டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். 2-3 எக்ஸாம்ஸுமே இதில் காட்டும். அது நம்ம கிளியராக பார்த்தாங்க. இப்போ நமக்கு ஒன்றே தான் இருக்குது, அதனால் நான் ஒன்றே இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்கள் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தோன்னா ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி பார்த்தோன்னா நீங்கள் போட்டுக்கணும். அதில் நான் என்னோடய ஐடி பார்த்தோன்னா போடுறேன். அதேமாதிரி பார்த்தோன்னா கீழே பார்த்தோன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை பார்த்திங்கன்னா போட்டுக்கணும். டேட் ஆஃப் பர்த் போட்டு டவுன்லோடு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் பார்த்தோன்னா அந்த
ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஹால் டிக்கெட்டில் அகெயின் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, உங்களோட ஃபாதரோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. பார்த்து வச்சுட்டு இந்த பிடிஎஃப் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். இங்கே ஏன்னா இந்த ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் பிரிண்ட்டுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இங்கே சேவ் அஸ் பிடிஎஃப்னு வரும். அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உங்களோட சிஸ்டம்லேயோ இல்லை உங்களோட சிஸ்டமில் தான் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். மொபைலில் நீங்கள் பண்ணினீங்கனாலும் இதே ப்ராசஸ் தான். பட் ஆனால் டவுன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. கரெக்டுங்களா? டவுன்லோட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து இதை வச்சுக்கிங்க. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா லேப்டாப்லேயோ அல்லது சிஸ்டத்தில் தான் பண்ண முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.